இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் குருமா எப்படி செய்வதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இதுக்கு தேவையான காளான் குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சுப்போம். வாங்க. எப்படி சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். 2 இலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், 2 இலை, கொஞ்சம் போல் பட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2த்தையும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காண்டி வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சட்டியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். அதோட பூண்டு இஞ்சியும் போட்டு சேர்த்து வதக்கிப்போம். வதக்கிட்டு நல்லா வதங்கினத்தையுமே தேங்காய் போட்டு வதக்கிப்போம். இது எதுக்காக வதக்கிறோம்னா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்ன்றதுக்காண்டி வெறும் சட்டியில் சட்டியில் போட்டு வதக்கிறது. எண்ணெயை ஊற்ற தேவையில்ல, அப்படியே வதக்கணுன்னாவே ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். பட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் போல தேங்காய் திருவி வச்சிருக்கேன். ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கிப்போம். இதோட கலர் மாறுற வரைக்கும், தேங்காய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். அதையும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு தேங்காய். அதோடு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க சீரகமும் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூனு. அதை இதோட கலந்து நல்லா வதக்கி விட்டுப்போம். பாருங்கள், உங்களுக்கே கலர் தெரிஞ்சிருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கிறது. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அடுத்தது குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம். இது ஆற வச்சுருவோம் கொஞ்ச நேரம். இப்படி தாளிச்சிக்குவேன். கடையில் வேறு ஒரு சட்டி வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வச்சுருக்க ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். கடுகு எதுவுமே போட கிடையாது. வதக்கிறதுக்கு வெறும் வெங்காயம் மட்டும் நல்லா போட்டு வதக்குவோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம் பெரிய வெங்காயத்தை.
வெங்காயத்தோட ரெண்டு இலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 இலையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. அதோட வந்துட்டு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி 2த்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நீட்டை கழுவி அதையும் சேர்த்துப்போம். இதோட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுப்போம். நல்லா வதங்கி வச்சுருக்கு. அதோட 2-3 தக்காளி எடுத்து பெருசாக நீட்டாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்து இதோட போட்டுப்போம். நல்லா வதக்கி வச்சுப்போம். நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் போல் இப்போ தக்காளிக்கு வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருக்கு. அதோட எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மஞ்சள்தூளை இதோடு சேர்த்துப்போம். மஞ்சள்தூளை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுப்போம். நல்லா வதங்கிருச்சு. காளான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காளான் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து கிண்டி விட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுப்போம். காளானை நல்லா வதக்கி விட்டுப்போம். கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2த்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதோட கலந்துப்போம். போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ காளானுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுப்போம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போட்டு தான் போடுறேன். உப்பு சேர்த்துப்போம். நல்லா உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். கொஞ்சம் போல் இப்போ தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் போல் தண்ணி நல்லா ஊற்றிப்போம். வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தண்ணி கம்மியாக ஊற்றிப்போம். கம்மியாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம். கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். காளானுக்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க தண்ணியை. ஏன்னு கேட்டால் காளானில் தண்ணி நல்லா ஊறி வரும். அதனால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் போல் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா வேகட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் வதக்கி தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை நான் போயிட்டு இப்போ பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடுவோம். 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிப்போம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், காளான்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுலேருந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் எல்லாம் சேர்த்து அதை எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிப்போம். கழுவி இதோட ஊற்றிப்போம்.
நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுவோம். நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரெடியாகி கொதிச்சிருச்சு. மசாலாலாம் ஊற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். நீங்களும் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.